காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா. சௌந்தரராஜன். அதிமுக சார்பில் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் அவர் சிறப்புரையாற்றிய அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றிய இப்பொதுக்கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா. மோகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினார். மேலும் இப்போது கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலாஜாபாத் பா. கணேசன் அவர்களும் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மைதிலி திருநாவுக்கரசு அவர்களும் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நெல்லையப்பன் பாலாஜி அவர்களும் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றிய இப்பொது கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளர் ரேவதாட்சாயணி எஸ்.எம். சுந்தரராஜன், மாவட்ட கழக துணை செயலாளரும் பெண்ணலூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான போந்தூர் எஸ். செந்தில்ராஜன், குன்றத்தூர் நகர கழக செயலாளர் ஈரா அலெக்சாண்டர், மாங்காடு நகர கழக செயலாளர் எம். பிரேம்குமார், பொதுக்குழு உறுப்பினர் ஓ. ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலையில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஓரத்தூர் என்.டி. சுந்தர், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான எஸ்.எஸ்.ஆர். சத்யா, மாநில இளைஞர் பாசறை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ். சிவகுமார், கழக சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர் பட்டூர் என். இம்தியாஸ், மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எஸ். சதீஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் குன்றத்தூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், குன்றத்தூர் நகர கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம், நகரம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட மாநில, மாவட்ட, நகர, மாநகர பகுதி, ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள், பிற அணி செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்ட முடிவில் குன்றத்தூர் 8வது வார்டு வட்டக்கழக செயலாளர் பி. குணசேகரன் நன்றி கூறி நிகழ்த்தினார். நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். இன்றைய அடைக்கடந்து திறந்திருக்கிற கழக தொண்டர்கள் சிறப்பாக வருகின்ற அமர்ந்திருந்த அனைவரும் நான் வரவேற்றும் இந்த நிகழ்ச்சி என்பது சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இங்கே நம்முடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் நம்முடைய காஞ்சி மாவட்டத்துடைய அமைச்சர் தாம் அன்பாஸ் அவர்கள் பேசுகிறார். எங்கே போனால் அவர் சொல்லுவதெல்லாம் 10 ஆண்டுகள் என்ன செஞ்சார்கள், நாங்கள் செஞ்சு சொல்லட்டுமா? நீங்கள் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தீங்க, இப்போ மந்திரி ஆகுறீங்க, நீ என்ன செஞ்ச, நாங்கள் என்ன செஞ்சோம், இப்போ மேடை போட்டு பேசலாம். நான் தயார். நீங்கள் 5 வருஷம் எம்எல்ஏ இருக்கிற மந்திரி என்ன செஞ்ச, நாங்கள் 10 வருஷம் ஆட்சி என்ன செய்ய நான் சொல்கிறேன். உன்னுடைய தொகுதியில் நான் சொல்கிறேன், நீங்கள் காரணத்து கேட்க வேண்டும். 10 ஊராட்சிகளில் நாங்கள் செஞ்சு நினைக்கிறேன். அம்மாவுடைய ஆட்சி 2011 நான் சேர்மன் இருக்கிற காலத்தில் அனைத்து சாலையில் போடப்பட்ட அரசாங்கம் அம்மாவின் அரசாங்கம், அந்த எடப்பாடியோட அரசாங்கம். நீங்கள் எதுவே செய்யல, சும்மா வாய்க்கையே பேச தவிர நீங்கள் ரோடு போட சொல்லி போட மாட்டீங்க. நாங்கள் ரோடு போட்டு காட்டி சாதித்த அரசு அம்மாவின் அரசு. சொல்லட்டுமா? கோவூர் டு தண்டனம் சாலை, கிட்டத்தட்ட கோவூர் தண்டனம் சாலை, அதே போல் சரவந்தபுரம் 3 கிலோமீட்டர் சாலை அமைத்திருந்த அரசு அம்மாவின் அரசு. நீ சொல்லி பார்க்கலாம், நான் சொல்லுகின்றேன். அதே போல் கோவூர் சின்னப்பஞ்சேரி, அந்த சின்னப்பஞ்சேரி சாலையை 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம அம்மாவுடைய ஆட்சி நாங்கள் அமைத்திருந்த அரசு அம்மாவின் அரசு. அதே போன்று ஐயப்பன் பழனிபுத்தூர் அந்த சாலையை நான் சேர்ந்த அம்மா முதலமைச்சர் சாலை அமைத்திருந்த அரசாங்கம் அம்மாவின் அரசாங்கம். என்ன சொல்ல முடியுமா? கொலப்பாக்கம் டு கருங்கம்பாக்கம் சாலை அமைக்கப்பட்ட அரசு அம்மாவின் அரசு. அன்றைக்கெல்லாம் அம்மாவுடைய அரசு நாங்கள் தலை தூக்கி எந்த சாலை எல்லா சாலையும் போட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போன்று கொலப்பாக்கம் டு முகலியாக்கம் சாலை அமைக்கப்பட்ட அரசு அம்மாவின் அரசு. இதுபோல கொலப்பாக்கம் டு முகலியாக்கம் சாலை கொண்டு அந்த இடத்தில் சாலை அமைத்த அரசாங்கம் அம்மாவின் அரசு. ஒரு சாலையாக மனப்பாடம் சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கின்ற நான் சேர்மன் போது அமைக்கப்பட்ட சாலைகள் அன்பர் அவர்களை நேற்று பார்க்க வேண்டும். அதே போன்று என்னுடைய குன்றத்தூர் ஒன்றியத்தில் அமைக்கப்பட்ட சாலைகள் ஏராளம். இங்கே மேடை போட்டு பேசுகிறோமே, இந்த பெரிய தெருவு அது யார் போட்டது? எங்கள் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் போட்ட சாலை. இந்த சாலை நான் எங்கன்னா சொல்லுவேன். என்னால் முடியுமா? இந்த குன்றத்தூர் நகராட்சியில்
18 பஞ்சாயத்துக்கு 18 வார்டுக்கு 18 வார்டு சென்று சாலை அமைத்த அரசாங்கம் அண்ணன் எடப்பாடி அரசாங்கம் 4 வருஷம் 2 மாசத்துல. நீ சொல்லு பார்க்கலாம் எதை போட்டுன்னு. சும்மா 2 இடத்துல மீட்டிங் கட்டி நான் கல் வச்சு வச்சேன், மண் வச்சு கட்டினா சிமெண்ட் பூசுற கதை கிடையாது. மக்கள் நடந்து போவதற்கு மக்கள் ஏதுவாக செய்கிற அரசாங்கம் தான் அம்மாவின் அரசு எடப்பாடியார் செஞ்சு கொடுத்தார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும் சொன்னோம், மணிமலை விட்டு சேத்துப்பட்டு சாலை அமைக்க சொன்னோம், யாரும் போடல. ஆனால் எடப்பாடி வந்த பிறகு நாங்கள் சட்டமன்ற பேசுவோம், அங்கே கல்வெட்டை போட்டு அமைத்து 6 கிலோமீட்டர் தூரம் அந்த சாலை அமைத்த இந்த அரசாங்கம் அம்மாவின் அரசாங்கம், அந்த எடப்பாடி அவர்கள். அதே போன்று நடுவர்பட்டு மணிமங்கலம் சாலை, அந்த சாலை யாரும் போக முடியாதுங்க. கடற்பாளையம் மூலம் அந்த சாலை இருந்தது. நாங்கள் சேர்மன் வந்து போய் அது ஆய்வு செய்து அந்த இடத்துல வட்டார வளர்ச்சி வீடியோவில் வர வைத்து அந்த எஸ்டிமேட் எடுத்து அந்த இடத்துல 2 கிலோமீட்டர் சாலை அமைத்த அரசாங்கம் அம்மாவின் அரசு அன்றைக்கு சேர்மன் குற்றத்தோடி சார்பாக இப்படி ஒரு சாலை தேர்வு செய்து அமைக்கப்பட்ட அரசாங்கம் தான் எங்கள் ஆட்சி 10 வருஷம். அதே போல மணிமலை விட்டு நடுவர்பட்டு சாலை ஒரு கல்வெட்டு போட்டோம். அந்த கல்வெட்டு போட்டு பெரும் சேர்ந்த அரசாங்கம் அந்த எடப்பாடி அவர் அரசாங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வரதாயபுரம் டு அந்த சாலை அமைக்கப்பட்ட சாலைகள் நாங்கள் அமைத்திருந்த அரசாங்கம் அண்ணன் எடப்பாடியார் நாங்கள் சொன்னது கேட்டு அதை அமைத்து அறிவித்திருந்த சேர்ந்த அரசு அந்த எடப்பாடி அவருடைய அரசாங்கம் 3 கோடி ரூபாயில பாலம் அமைத்து கல்வெட்டு அமைத்து போட்ட அரசாங்கம் எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள். சட்டமன்றத்திலே நாங்கள் கேட்கின்ற அனைத்தையும் அதை உன்னிப்பாக கவனித்து உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி வைத்து ஆய்வு செய்து கொடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் எங்கள் அரசாங்கம் 10 வருஷத்தில். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடிக்கணக்கான சாலைகளை அமைத்திருந்த அரசாங்கம் எங்கள் அரசாங்கம் அந்த எடப்பாடி அரசாங்கம் என்பதை இந்த அன்பரசு அவர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம். பிறந்த நாள் விழா கூட்டம் புரட்சி தலைவர் என்று சொன்னாலே வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல் குணம் கொண்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு ஒரு தலைவர் இறந்து பிறகும் கூட இன்னும் மக்களுடைய மனதிலே உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. அமைச்சர் பேசினார், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன சாதனை நடந்ததுன்னு கேட்டிருக்கிறார். என்ன சாதனை நடக்கல? 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இங்கே ஏதோ ஒரு தொண்டன் எடுத்து சொன்னாரு, பழனி சொன்னாரு. இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலேயும் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலேயும் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் வரிசைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே மிக சிறப்பாக முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு மாதிரி கிடையாது. மிகவும் நாணயமான மனிதர், ஒழுக்கமான மனிதர். 1972 புரட்சி தலைவனுடைய இதய வீணை என்ற திரைப்படம் அவர் சார்ந்த பகுதியிலே வந்த பொழுது கையால் புரட்சி தலைவருடைய அப்பொழுது புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய இதய வீணை திரைப்படத்தை காண்பதற்காக வாருங்கள் என்று அவருடைய இளைய பருவத்திலே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனரி மார்க்லேருந்து பேப்பரை வாங்கி கலர் பென்சிலை வச்சு எழுதி படத்திற்காக 72-73 தான் வைத்திருந்த புல்லட்டிலே சென்று கிராமமாக தலைவனுடைய புகழை அன்றைய தினமே பாடியவர். அவரது உழைப்பை கண்ட அம்மா அவர்கள் 89 கழகம் பிளவுபட்ட பொழுது சேவல் சின்னத்திலே தன்னோடு நிற்பதற்காக எடப்பாடியாருக்கு அம்மா அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அது பெரிய சிங்கம், இவர் குட்டி சிங்கம். 89 அம்மா அவர்கள் போடிநாயக்கனூரிலே வென்று சட்டமன்றத்திற்கு சென்ற பொழுது அந்த சிங்கக்குட்டி அந்த சிங்கம் எடப்பாடியார் என்ற சிங்கக்குட்டியையும் தன்னோடு சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்று விட்டது. அன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் வென்ற பொழுது அவரது வாக்கு வித்தியாசம் வெறும் 2000 மட்டுமே எடப்பாடி தொகுதியிலே. இப்ப 2021 எடப்பாடியார் அங்க வாங்கின வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 90,000 வாக்கு வித்தியாசத்திலே மக்கள் அவரை வெற்றி பெற வைத்தார்கள். நிலவரப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பாய்மார்க்கு வடமதுரை எண்ணாகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.